வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். பொதுவாக நம்ம என்னத்தை பற்றி மிகவும் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஜெக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலானவங்களுக்கு எது சப்ஜெக்டு அப்படிங்கிறது தெரியாததுனால நான் இந்த தொடரில் சப்ஜெக்டை பற்றி விரிவாக விளக்க இருக்கிறேன். சப்ஜெக்ட்னா என்ன சார்? சப்ஜெக்ட்டுங்கிறது இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறத விளக்க போகிறோங்க. சப்ஜெக்ட் பொதுவாக எதை குறிக்கும் அப்படின்னா, நம்ம என்ன செய்ய வர்றோமோ அந்த செய்கிற நபர், ஆள், யார் அந்த வேலையை செஞ்சாங்க அவங்களையோ, அல்லது எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அது அல்லது அந்த செயல், இந்த மூன்று தான் எப்படி வரும்? சப்ஜெக்டாக வரும். சார் நீங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டீங்க, சப்ஜெக்ட்னா எதுன்னு எங்களுக்கு புரியலையே. இதை உதாரணம் மூலம் விளக்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு நபர் அல்லது பொருள் அல்லது செயல், இதுதாங்க சப்ஜெக்ட். அது வினைச்சொல்லை குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதுதான் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன், ரைட்டா? இப்போ உதாரணத்தோடு விளக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். பாருங்கள், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சப்ஜெக்ட்னா யார் எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு சென்டென்ஸ் பேட்டர்ன் நார்மலாக எப்படி இருக்கும்? யார் எது அப்படிங்கிறதுல தான் தொடங்கும். அதுதான் என்னது? சப்ஜெக்ட். அடுத்து தான் வினைச்சொல் வரும், அந்த வெர்பு. மற்றவை கடைசியில் வரும், ரைட்டா? ஆனால் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம்? சப்ஜெக்டு, மெயின் வெர்பு, அதர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள். ராமன் தெய்வ சக்தி வாய்ந்த வில்லை உடைத்தான். அந்த வில்லு சிவதனுசு, பிரியங்காங்கிறாங்க. அந்த சிவதனுசுவை உடைச்சான் அப்படிங்கிறத சொல்கிறோம். யார் உடைச்சா? அந்த வினைச்சொல்லோட பொருத்தி அந்த கேள்வியை கேட்கணும். யார் தெய்வ சக்தி வாய்ந்த வில்லை உடைத்தார்? இங்கே யார் என்ற கேள்விக்கு பதில் வருகிறது. என்ன பதில் வருகிறது? புரியுது? யார்? ராமன். அப்போ அந்த ராமன்கிறது தான் என்னது? சப்ஜெக்ட். அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரும்? ராமன் வரணும். அதுக்கப்புறம் மெயின் வெர்ப் என்னது? வினைச்சொல் உடைத்தான், புரோக். தெய்வ சக்தி வாய்ந்தக்கு டிவைன், வில்லுக்கு பவ், த டிவைன் பவ். ராமன் பிரேக், புரோக். பிரேக்குங்கிறது BREAK, பிரேக்னா உடை, புரோக்னா உடைத்தான், பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ராமன் புரோக் த டிவைன் பவ். இப்போ ராமனுக்கு அப்புறம் வெர்பு வந்திருக்கு. ஆனால் தமிழில் எப்படி வந்திருக்கு? ராமன் தெய்வ சக்தி வாய்ந்த வில்லை உடைத்தான் அப்படின்னு கடைசியில் இருக்கு. அந்த உடைத்தான்கிற கடைசியில் இருக்க வினைச்சொல் எப்போ தான் வரும்? சப்ஜெக்டுக்கு அப்புறம் தான் வரும். சரிதா? இந்த ரெண்டு விளக்கம் தெரிஞ்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் எப்படி வேணாலும் எழுதலாங்க. இதுதான் சிம்பிள் ட்ரூத், சிம்பிள் ஃபார்முலா. புரியுதா? அடுத்த ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இந்த சென்டென்ஸை பாருங்கள். ஒரு நடிகனாக இருப்பது மிகவும் கடினமானது. பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க, நடிகனாக இருப்பது ரொம்ப ஈஸி, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பொதுவாக நடிகனாக இருப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காரணம் என்ன? அவங்க எத்தனை மணி நேரம் வேணாலும் உழைக்கணும், 18 மணி நேரம் உழைக்கணும். ஒன்று, எப்போ வேணாலும் அவங்க எந்த நாட்டுக்கு வேணாலும் ட்ராவல் பண்ணி நடிக்க வேண்டிய அக்ரிமெண்ட்டுக்கு உள்ளாராங்க. மூணாவது, பொது வெளியில் அவங்களால வர முடியாது, வந்தால் தொந்தரவு பண்ணுவாங்க ஆக அவங்க நிஜமான வாழ்க்கையை வாழ முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு நடிகனாக இருப்பது மிகவும் கடினமானது அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் பொதுவான கருத்து, இதுதான் உண்மையும் கூட. இதில் எப்படி சார் சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கிறது? போனதில் ராமன் வில்லை உடைத்தான் அப்படிங்கும்போது யாருன்னு கேள்விக்கு பதில் வந்துருச்சு. இந்த இதில் என்ன சார்? எது? என்னது? எது மிகவும் கடினமானது? எது மிகவும் கடினமானது? ஒரு நடிகனாக இருப்பது, அதுதாங்க சப்ஜெக்ட். ஃபஸ்ட்டு பார்த்தோம் யார் பார்த்தோம், இந்த இடத்துல எதுங்கிறதுக்கு பார்க்குறோம். ஆக இந்த ரெண்டு விதமாக தான் சப்ஜெக்ட் வரும். எது மிகவும் கடினமானது? ஒரு நடிகனாக இருப்பது. சார் இது எப்படி எழுதுறது? பொதுவாக எப்படி சொல்லியிருக்கேன்? சென்டென்ஸு தமிழ்லேருந்து இங்கிலீஷில் மாறும் பொழுது உல்டாவாக மாறும். இப்போ இதில் எது? ஒரு நடிகனாக இருப்பது. இது எப்படி மாறும்? இருப்பது ஒரு நடிகனாக மாறும். எப்படி வந்திருக்கும் பாருங்க. இருப்பதுக்கு பீயிங் an actor is hard, அல்லது பீயிங் an actor is very difficult. அது ஹார்டுங்கிறது என்னது? அட்ஜெக்டிவ், கடினமானது.
பீயிங் an actor is hard. இதில் எது சப்ஜெக்ட்? பீயிங் an actor is சப்ஜெக்ட், நடிகனாக இருப்பது. ரைட்டா? இப்போ ஒரு என்ஜினியராக இருப்பது மிகவும் சுலபம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பீயிங் an engineer is easy. ரைட்டா? டாக்டராக வேலை பார்ப்பது எனக்கு என்னுடைய ஃபேவரேட் வேலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒர்க்கிங் as a doctor is my favorite job அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இப்படி நீங்கள் சொல்லுவது எது அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம இங்கே பதில் சொல்லியிருக்கோம். அந்த எது என்ற கேள்விக்கு என்ன பதில் வருகிறதோ அதுதான் சப்ஜெக்டு. இதில் எது? ஒரு நடிகனாக இருப்பது. இருப்பதுன்னா பீயிங். பீயிங் an actor is hard. பீயிங் an engineer is easy. அந்த மாதிரி பதில் நம்ம எழுதுகிறோம். இதுதான் சப்ஜெக்ட். ரைட்டா? பீயிங் an actor is சப்ஜெக்ட். இதில் எது என்பது சப்ஜெக்டாக வந்திருக்கிறது. இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது கொஞ்சம் கஷ்டமானது. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், கேள்வித்தாளில் இருக்கும் அறிவிப்புகளை விடை எழுதுவதற்கு முன்னால் தெளிவாக படிக்கவும். நீங்கள் என்ன பண்ணணும்? விடை எழுதுறதுக்கு முன்னாடி அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் எக்ஸாம் எழுத போனால் கொஷின் பேப்பரை முன்னாடியே கொடுத்துட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொஷின் பேப்பரை திருப்பி பார்க்கக்கூடாது, ஆனால் ஃப்ரண்ட்டில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கலாம். ரைட்டா? அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன இருக்கும், நீங்கள் 1வது பகுதியில் இருக்கிறத தெளிவாக படிங்க. பென்சில் யூஸ் பண்ணக்கூடாது, கால்குலேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, பேனா யூஸ் பண்ணிங்கன்னா அதை அண்டர்லைன் பண்ணணும், ஸ்கெட்ச் பண்ணி அந்த மாதிரி வேரியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். முதல்ல உங்கள் ரோல் நம்பர் எழுதணும், அந்த கேண்டிடேட் ஐடி சம்மந்தமான டீட்டெயிலாம் எழுதணும், வைக்கணும். இந்த மாதிரி கொடுக்கறது தான் என்னது இன்ஸ்ட்ரக்ஷன். இதை படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை படிக்காமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா ஒரு சிலர் ஃபெயில் ஆகிறதுக்கூடிய சான்ஸ் கூட இருக்குது. ரைட்டா? ஆக நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக படிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். எது? நான் சொல்ல வருவது என்னவென்றால் அதுதான் என்னது சப்ஜெக்ட். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் அதுதான் சப்ஜெக்ட். இப்போ எது? நான் சொல்ல விரும்புவது அதுதான் சப்ஜெக்ட். நான் சொல்ல விரும்புவது என்னவென்றாலுங்கிறது தான் என்னது சப்ஜெக்டாக வருது. இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்? வாட் ஐ வாண்ட் டு, என்னவென்றால் வாட் ஐ வாண்ட் டு சே இஸ், அதுக்கப்புறம் வினைச்சொல். இஸ்ங்கிறதா என்னது வினைச்சொல். இஸ் டு ரீட் கேர்ஃபுல்லி, கவனமாக படியுங்கள். எதை? த இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கொஷின் பேப்பர்ஸ். எதுக்கு முன்னாடி? பிஃபோர் ஆன்சரிங், பதில் எழுதுவதற்கு முன்னாடி. ரைட்டா? வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் த சப்ஜெக்ட், இஸ் டு ரீட் சொல்கிறாங்க. மேடையில் இன்விஜிலேட்டர் என்ன சொல்லுவாங்க? வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் டு ரீட் கேர்ஃபுல்லி த கொஷின் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் த கொஷின் பேப்பர்ஸ் பிஃபோர் ஆன்சரிங். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், what I want to say is to read carefully the instruction in the question paper before answering அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. வாட் ஐ வாண்ட் டு சே அப்படின்னு சொல்கிறோம்ல அதுதான் சப்ஜெக்ட். இப்படி சப்ஜெக்ட் பெருசாகவும் வரும். இது ஒரு இப்படி தான் சப்ஜெக்ட் வரணும். இதுதான் சப்ஜெக்ட் பற்றிய விளக்கம். இன்னும் தெளிவாக நம்ம அடுத்த தொடரில் சப்ஜெக்ட் பற்றி இன்னும் சில குறிப்புகள் கொடுக்க இருக்கும். இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட்னா என்ன என்பது தெளிவாக விளங்கியிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த தொடரை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க விரும்பும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணுறதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.